போவதெங்கே வாலிபத்தின் ஊர்வலம் வார்த்தைகள் வாசகம் தேவையில்லை வாழ்க்கை இன்ப காவியம் பாடும் நாங்கள் வானம் பாடி பாதை போடும் பௌர்ணமி காற்று போல கானம் பாடி செல்லுங்கள் எங்கும் வழி பாதைகள் 1000 போவதெங்கே வாலிபத்தின் ஊர்வலம் வார்த்தைகள் வாசகம் தேவையில்லை வாழ்க்கை இன்ப காவியம் போகும் பாதை சேரும் ஊரெங்கோ நீயும் நானும் நாளை எங்கெங்கோ வேலை இல்லாமல் தெருவோரம் திண்டாட்டம் அந்த நாளை எண்ணாமல் இன்று ஆட்டம் கொண்டாட்டம் ஆக மொத்தம் வாங்கும் பட்டம் நூலில் காத்தாடி எங்கள் கண்ணீரும் முத்திச்சரம் பாதைகள் 1000 போவதெங்கே வாலிபத்தின் ஊர்வலம் வார்த்தைகள் வாசகம் தேவையில்லை வாழ்க்கை இன்ப காவியம் வாழ்வே பயணம் வேகம் செல்லட்டும் வேதம் பாது நேசம் பொங்கட்டும் நீண்ட சோகங்கள் எங்கள் நிழலை தீண்டாது வேண்டும் இன்பங்கள் எங்கள் விழியை தாண்டாது வாழ வந்தோம் வாழ வைப்போம் வாசல் மூடாமல் நாங்கள் நம்பிக்கை நட்சத்திரம் பாதைகள் 1000 போவதெங்கே வாலிபத்தின் ஊர்வலம் வார்த்தைகள் வாசகம் தேவையில்லை வாழ்க்கை இன்ப காவியம் பாடும் நாங்கள் வானம் பாடி பாதை போடும் பௌர்ணமி காற்று போல கானம் பாடி செல்லுங்கள் எங்கும் வழி ஏண்டா எனக்கு போட்டியா காலேஜ் சேர்மன் எலெக்ஷன்ல நின்னு என்னையே ஜெயிச்சிட்டியா உனக்கு எவ்வளவு தில் இருக்கு நீ இருந்தாதாடா சேர்மன் டேய் சேர்மன் போஸ்ட்லாம் எனக்கு வேண்டாம் எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ தயவு செய்து விட்டுறா விட்டுறானா என் போனமான திரும்பி வந்துருமா அசோக் இது ஆஃப்டர் காலேஜ் சேர்மன் எலெக்ஷன் நீ கோவப்படுறது அர்த்தமே இல்ல போன வருஷம் நீ ஜெயிச்ச இந்த வருஷம் சின்னி ஜெயிச்சிருக்கான் இதுக்கு போய் ஃபீல் பண்றியே டேக் இட் ஈஸி ஐ சே எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு உனக்கு தகுதி இல்ல வீணா என்கிட்ட மோதி காலேஜ் ஹீரோவாக பார்க்காத டேய் நீ சொன்னாலும் சொல்லாத இவன் தானே ஹீரோ கராத்தே கும்ஃபு எட்டு உடுக்கட்டது ஜூடோ எல்லாம் இவனுக்கு தெரியும் மோதன காலி ஆயிடுவேன் சின்னி எலி மாதிரி பதுங்கிட்டு இருந்தான் அவங்க ஆளுங்க வந்து பாத்தியா புலி மாதிரி மாறிட்டான் இனிமே நம்ம இங்க இருந்தா மரியாதை இல்ல அனாவசியமா எங்களை உதவாங்க வச்சிடாத வா போயிடலாம் ஏய் உங்களை அப்புறம் பாத்துக்கிறேன்டா ஜெயிச்சுட்டான் எங்கன்னு ஜெயிச்சுட்டான் எங்கன்னு ஜெயிச்சுட்டான்
ஜெயிச்சுட்டான் இப்ப ரொம்ப வெயிட்டு தான் இதயம் எல்லாம் போயிட்டு தானே நம்மதான் செம்புதான் ஜெயிச்சுட்டோமே இல்லாத ஓட்டுக்கள் செல்லாத ஓட்டுக்கள் எல்லாமே ஜெயிச்சே விட்டோம் இல்லாத ஓட்டுக்கள் செல்லாத ஓட்டுக்கள் எல்லாமே ஜெயிச்சே விட்டோம் கோஷம் போடும் மேடையில் கொள்கைகளே இல்லை பரபர நாட்டுக்குள்ளே நாம போகும் பாதையில் வாழ்த்துக்களே இல்லை பிடிக்கிறோம் கோஷம் போடுகிறோம் வழிமறிக்கிறோம் பாதை மாறி போதையாகிறோம் என்ன ஜெயிச்சுட்டான் போயிட்டுதான் போயிட்டுதானே என்னாலும் நம்மதான் எதிர்த்தவங்க செம்புதான் என்றாலும் ஜெயிச்சுட்டோங்க தனியொரு மனிதனுக்கு நாம செய்யும் சேவைகள் சரித்திரமே சொல்லும் இனி வரும் காலத்திலே நம்ம துணை இல்லையே ஆட்சிகளே இல்லை உண்மைதானுங்கள் உணர்ந்து பாருங்கள் நல்ல வழிகளை சொல்ல பாருங்கள் வாழ்த்து பாட வாழ்த்து காட்டுவோம் ஜெயிச்சுட்டான் வைத்துதானே என்னாலும் நம்மதான் எடுத்தவங்க செம்புதான் என்றாலும் ஜெயிச்சுட்டோமே இல்லாத ஓட்டுக்கள் செல்லாத ஓட்டுக்கள் எல்லாமே ஜெயிச்சே விட்டோம் இல்லாத ஓட்டுக்கள் செல்லாத ஓட்டுக்கள் எல்லாமே ஜெயிச்சே விட்டோம் எல்லாமே ஜெயிச்சே விட்டோம் எல்லாமே ஜெயிச்சே விட்டோம் எல்லாமே ஜெயிச்சே விட்டோம் ஹலோ ஹலோ நான் ரகு பேசுறேன் நம்ம ஹாஸ்டல் பட்டர்ஃபிளைஸ் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல பறந்து வர போகுது பி அலர்ட் பி அலர்ட் டேய் தூங்கிறாதீங்களா ஓவர் 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 ஹலோ ஹலோ மெசேஜ் பண்ண ரகு அந்த பட்டாம்பூச்சிலாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல பறந்து வர போறாங்களாம் நீங்களா தயாரா இருக்கீங்களா நாங்க தயாரா இருக்கோம் பார்ட்டி வந்து தெரிவிச்சா போதும் ஓவர் ஹலோ ஹலோ நம்ம ஹாஸ்டல் பட்டர்ஃபிளைஸ் எல்லாம் பறக்காமச்சாச்சு நம்ம பசங்க எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்துரு ஓகே மச்சி இப்பெல்லாம் காலேஜ் வரதுக்கு பிடிக்கல நான் வரது ரொம்ப போடுறேன் விசிறண்டா இருக்குதுல்ல எங்கடா வராங்க அச்சி அகு ஒண்ணு பண்ணு பெரிய உடம்பு மூச்சு நிட போகுது நீ இங்கே இரு நாங்க போய் சொல்லி விட்டு வரோம் சொல்லுவீங்களா சொல்லுவீங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தவன் நானே சொல்லு விடுறது நீங்களா ஒத்துக்க மாட்டேன் நானும் வரேன் ஒரு நொடியில போயே போச்சு இட்ஸ் கான் வாட் இஸ் கான் அவங்க பாக்குறதுக்கு கஷ்டப்பட்டு மரத்து மேல ஏறல அந்த கஷ்டம் இவங்களை பார்த்த உடனே போயிண்டி கடிக்காத வா கிளாஸ் போ கிளாஸுக்கா என்னடா ஆச்சரியமா இருக்கு ஏய் நான் இந்த காலேஜ் வர்றது எனக்காகவோ இல்ல உங்களுக்காகவோ கிடையாது எல்லாம் என் ராதாக்காக தான் What is a heart attack? This is the question.
The constraint in the blood vessels which convey blood to the heart causes the attack. The basic symptoms for attack are profuse sweating and pain shooting from left shoulder across the body. And this sort of problem is called கால் வலிக்குது சார். heart attack. ஹாய் கேர்ள்ஸ், how are you? என்ன ரொம்ப வீக்கா இருக்க? Chinni. என்னது? Chinni. What's the problem? You are the problem. Ah. Go to your seat. ஓகே. ஹாய், இவன் பயங்கர கில்பா. ஹாய். ரொம்ப அல்ட்டாத உட்கார். The attack is caused by எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னையா? வாட் இஸ் திஸ் லெசன்? ஹார்ட் ஹார்ட்னா என்னன்னு தெரியுமா? இதயம் இதயம் இதயம். நான் கிட்னி நினைச்சேன். Silence silence. இதுக்கு முன்னாடி கோர்ட் ஏதாவது வேலை செஞ்சாரா? உட்காரா. The attack is caused by அடடே, வாட் எ பிளசன்ட் நியூஸ். நம்ம வகுப்புல படிக்கிற மாணவர்கள்ல ஒரு மாணவன் செமிஸ்டர் எக்ஸாமினேஷன்ல முதல் மாணவனா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கான். அதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? நானா இருக்குமோ? சிச்சி, விட்டடிச்சு எழுதாலே பாஸ் மார்க் வாங்க மாட்டேன். போய் சைலன்ஸ். அந்த மாணவன் யாருன்னு நான் இப்ப உங்க எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்க போறேன். அப்போ அசோக், நீ தாண்டா எம்பி மகனாச்சே. அவர் செல்வாக்குல உன்னை எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் வர வச்சாரோ இருக்கும். எம்பி ஆச்சே. எங்க அப்பா என்ன ஒரு வார்த்தை கேட்டே செஞ்சிருக்கலாம்ல. செஞ்சிருக்கலாம். எம்பி ஒருவேளை எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு ஸ்டார் போல இருக்கு. நான் தானே சார்? யூ சிட் டவுன். அந்த பிரில்லியன்ட் மாணவன் ரமேஷ். இவன் கையை சொல்றேன், அடுத்த வாட்டி ஃபெயில் ஆயிடுவேன். எப்படி வச்சா இவ்வளவு மார்க் வாங்குற? உன்னை பார்த்து காப்பி அடிக்கிறேன், என்ன ஃபெயில் ஆக்கிட்டாங்க. என்னமோ டெக்னிக் யூஸ் பண்ற. சம்திங் யூ கிரேட். ஹாய். இத பேர் மாட்டு ஆஸ்பத்திரி வேலை செய்ய. ஹாய் ஹாய். என்ன உன்ன இல்ல தலைவா, அவனை சொன்ன போடா போடா புண்ணாக்க. என்ன நீங்க கூப்பிட போயிட்டே இருக்கீங்க? The point is, இந்த மாதிரிலாம் கூப்பிட கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல. கூப்பிட கூடாதா? இந்த காலேஜ்ல நான் கூப்பிடாம வேற யார் கூப்பிடுவாங்க? ஆமா, உன் மூஞ்சிய உன் ஃபேஸ பாக்குற கெபாசிட்டி ஒருத்தி தான் இருக்கு. கொஞ்ச நேரம் வாய் மூடி சும்மா இருக்கியா? உனக்கு என்ன வேணும்? கங்க்ராச்சுலேஷன். எதுக்கு? செமஸ்டர்ல ஃபர்ஸ்டா வந்ததுக்கு. Thank you. ஒரு நிமிஷம். I'm sorry. இதெல்லாம் நான் வச்சுக்கிறது இல்ல. டேய், அவ பூவை தாண்டா வச்சுக்க சொல்றா. நீ வச்சுக்கோடா. ரெட் ரோஸ், காதல் ரோஜாவ. விரும்புறவனை எட்டி உதைக்கிறான், எட்டி உதைக்கவனை விரும்புறா. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? என்ன தெரியுது? மத்தவங்க வேண்டாம் தூக்கி எறியறத நீ விரும்புறேன்னு ஒரு பேச்சு சொல்லண்டா. கொச்சு கூடாதே. ஆனா அதான் உண்மை. டேய் மச்சான், டேய் அவ எவ்வளவு ஆசையா தலையில இருக்கிற பூவை கொடுத்தா நீ பாட்டு தூக்கி போட்டு போற. அவ பூவை கொடுக்கல, அவ இதயத்தை கொடுத்துருக்கா. ஆமாண்டா, முதல்ல பூவை கொடுக்கலன்னு சொல்லுவாங்க, அப்புறம் நீ இல்லைன்னா நான் இல்லைன்னு சத்தியம் பண்ணுவாங்க, ஒன்னா சேர்ந்து விஷத்தை குடிக்கலான்னு சொல்லுவாங்க. நாம தான் தாடி வச்சுட்டு அலையணும். நமக்கு எதுக்குடா இதெல்லாம்? நாம படிக்க வந்திருக்கோம். நாங்களும் எதுக்கு வந்திருக்கோம்? இந்த அனுமார்கிட்ட விஸ்வாமித்திர டைலாக் விடுறியா? டேய், எவ்வளவு பேரை பார்த்துப்படா உன்ன மாதிரி சொன்னவங்கள. நீ அவகிட்ட மாட்ட போற. யூ வெயிட், ஐ see. நீ செமஸ்டர்ல பாஸ் பண்ணுமா வேணாம்? ஆமா மச்சான். அப்ப சைலண்டா வா. என்னடா தலைவன் ஆழ்ந்த சிந்தனையில புகஞ்சுக்கிட்டு இருக்கான்? புரியுது. என்ன? எல்லாம் லவ் தான். ஓஹோ, தலைவா, பொண்ணுகளை டாவடிச்சோமா, கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தோமா அப்படிங்கறத விட்டுட்டு இந்த காதலுக்கு இதெல்லாம் தேவையா தலைவா? இதவரா சும்மா லவ் கவுன்னு சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்காத. அப்புறம் ஒரு நாள் மூளை தேஞ்சு போய் பிசி மெடிக்கல் காலேஜ் கேம்பஸ்க்குள்ள சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு லோலோன்னு பைத்தியம் பிடிச்சி ராதா ராதா அப்படி நிறைய போற. இதெல்லாம் நம்ம பார்க்கணுமா? அதானே. என்ன கிண்டலா? புரிஞ்சுக்கிட்டா சரி. டேய், உன் மூளையை தான் யூஸ் பண்ண மாட்டேங்கிற, அட்லீஸ்ட் என் மூளையாவது யூஸ் பண்ண மாட்டா? ஆமா, நீங்க பெரிய போங்கடா, என்ன தனியா இருக்க விடுங்க. டேய், நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் ஒரு பிரில்லியன்ட் ஐடியா தட்டுமா? சொல்லு.
பேசாம நீ ராதாவை மறந்துரு. என்னடா சொல்ற நீ? என்னடா நீதான் ராதா ராதா அவ பின்னால சொல்லி விட்டு அலைஞ்சிட்டு இருக்க. ஆனா அவன் ரமேஷ் 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 அவ பின்னால அலைஞ்சிட்டு இருக்கான். நீ பேசாம போல என்கிட்ட உதவாங்க ராஸ்கல். கோச்சுக்கார தலைவா, இப்படி உஸ்பேத்தி விட்டாதான் மனசுக்குள்ள புகஞ்சுக்கிட்டு இருக்க ராதாவை அடையணுங்கிற வெறி அது குப்புன்னு பத்திக்கும். எப்படா கரெக்ட் தானே? அப்படிங்கிற வைக்கிறேன்டா வச்சி. பயந்து ஓடிச்சு. ரகு, யாரா அவன்? நம்மள கண்டுக்காம போறான். அதானே மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி அப்படி இப்படி ஆடிக்கிட்டு இருக்கான். டேய், இவன் ரமேஷோட ஆடுறவன். ஓஹோ, அதான் இவருக்கு எவ்வளவு தன்னாவிட்டல. இப்ப என்ன பண்றான் பாரு. புதுசரிக்க பகவான். ஏய், இப்படி இப்படின்னா வான்னு அர்த்தம். உண்டோம் உன்னதான் வா. பறக்காம இருக்கிறதுக்கு டவலை போதிட்டு வந்திருக்காம இருக்கு. வாடா. வா வா. உன் பேர் என்ன? அப்ப வச்ச பேரா இல்ல நானே வச்சுக்கிட்ட பேரா? ஏய், தலைவர் யார் தெரியுமா? பழைய தலைவர் தானே. அடிங். தலைவர் கேட்கிற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லணும், புரியுதா? இல்ல நான் மிதிச்சிருவேன். டேய் மாப்ள, உனக்கு கல்யாணம் ஃபர்ஸ்ட் நைட்ல பெட்ரூம்குள்ள அழகா பொண்ணு உட்கார்ந்து இருக்கு. உனக்கு பதிலா நான் உள்ள போறேன். என்னடா பண்ணுவ? சீரியஸ் மேட்டர் பேசிட்டு இருக்க, என்ன சிரிக்கிற? தலைவா, நான் கட்டிக்க போறதே உன் தங்கச்சியை தானே. வர வர இந்த காலேஜ்ல எல்லாரும் பேச கத்துக்கிட்டீங்கடா. கைய கொடு. ஐயோ மோகம். என்ன மாப்ள, தங்கமா? தங்கனே, ஒரு சவரே. உங்க அப்பா என்ன வேலை பாக்குறான்? மளிகை கடை வச்சிருக்காரு. அப்படி போர்டு அறவல. எங்க அப்பா எம்பி, நான் 1/2 சவரன்ல போட்டிருக்கேன். மளிகை கடை 1 சவரன். இது நல்லா இருக்கா? இது நியாயமா? இது தர்மமா? ரகு, என்ன பண்ணலாம்? மாமூலா பண்றது நம்ம பண்ணிடுவோம். அப்படிங்கிற மரியாதை பார்த்து எடுத்து கொடு. எடுத்து கொடுக்கலன்னா நடக்கல வேற. எப்படி பேசுறான்? மோதிரத்தை எடுத்து கொடு. எடுத்து கொடுக்க முடியாது. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? My God. திரும்ப? அச்சோ. What is this? What nonsense is? நீங்க ஸ்டூடண்ட்ஸ் படிக்க வந்தீங்களா, ஃபைட் பண்ண வந்தீங்களா? I am ashamed. இனிமே இந்த மாதிரி காலேஜ் நடந்து தெரிஞ்சது, I will dismiss them. Dismissal தான். போ. எனக்கு இந்த மாதிரி ஸ்டூடண்ட்ஸ் வேண்டாம். அவுட். நீ கூட இந்த கேங்ல உண்டா? எஸ். என்னாச்சு? தலை அரிக்குது சார். மொட்டை அடிச்சுக்கு போ. வரீங்களா? போறேன் சார். எல்லாரும் கிளாஸுக்கு போங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. போங்க, go to the classes. உங்களை புரிஞ்சுக்கிறது ஹைலி இம்பாசிபிள்.
என் தங்கச்சியை உயிரோட பார்த்த மாதிரி இருக்கு. என் தங்கச்சி அவன் புருஷனும் ஆக்சிடென்ட்ல இறந்து போனப்ப இவளை பச்சை குழந்தை என்கிட்ட ஒப்படைச்சாங்க. வளர்த்த ஆளாக்குன அவளுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். Hello, uncle. How are you? அதம்மா நல்லா இருக்கியா? I'm fine. மாமா பேபி நல்லா இருக்கியா? உங்க அங்கிளுக்கு இப்பெல்லாம் நிறைய வேலை. எஸ்டேட் வேலையா நிறைய பேரை சந்திக்க அடிக்கடி வெளியூருக்கு போயிட்டே இருப்பேன். உனக்கு பணம் அடிக்கடி தேவைப்படலாம் இல்லையா? யூ டூ ஒன் திங். பிளாங்க் செக்ல கையெழுத்து போட்டிருக்கேன். ஹோல் செக் புக். உனக்கு எப்பெல்லாம் பணம் தேவைப்படுமோ அப்பெல்லாம் பணம் டிரா பண்ணிக்கலாம். ஓகே? இத பார் பேபி, பணம் கிடைச்சதேன்னு கண்ணாபிலான ஊரை சுத்தி உடம்ப கருத்து கூடாது. ஜாக்கிரதையா உடம்ப பாத்துக்கணும். ஓகே? வரண்டா கண்ணா. வரமா. பாய். Excuse me, sir. Yes. நான் first year student, merit scholar. It is my hostel accommodation form. அப்ளிகேஷனை எப்போ வாங்கிட்டீங்க? இவ்வளவு லேட்டா தரீங்களே. ஹாஸ்டல்ல எல்லா ரூமே ஃபுல்லாகி போயிடுச்சு. இனிமே நீங்க தங்கிக்கிறதா இருந்தா வெளியில தான் தங்கிக்கணும். Sorry, sir. I am financially very weak. Private accommodation பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு அவ்வளவு வசதி இல்ல. எப்படியாவது என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. சார் ப்ளீஸ் சார், வேற யாருடைய ரூம்லயாவது எனக்கு அகாமடேஷன் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும் சார். பார்க்கலாம். ஆனா இமிடியேட்டா அது முடியாது. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வா ரமேஷ், வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? ரொம்ப நேரமா இந்த பையன் உங்ககிட்ட நம்ம கேட்டுட்டு இருக்கான். என்ன சார் விஷயம்? பையன் மெரிட் ஸ்காலர், ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். ஹாஸ்டல்ல ப்ரொவிஷன் கொடுக்க முடியல. டு பி ஃப்ராங்க், நத்திங் வேக்கன்ட். பையனை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. ஓ சார், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா ஐ கேன் அகாமடேட் ஹிம் இன் மை ரூம் சார். ஓகே, நோ ப்ராப்ளம். மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இதை பார்ப்பா, ரமேஷோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது உனக்கு பெரிய கிஃப்ட். கீப் இட் அப். தேங்க்யூ சார். பாப்பா. பரவாயில்ல சார். அலேகா ஜிலோபி. ஆஹா, ஜோக்கர் வந்துட்டான். ஆட்டம் க்ளோஸ். வா, இதான் நம்ம ரூம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், பேரு பாபு. இனிமே நம்ம கூட தான் தங்க போறாரு. சின்னி, ஆனந்த், குமார். ஹலோ. ஹலோ. அக்கும். என்ன ஒரு அழகான அங்க அமைப்பு. இவன் கண் இருக்கே பில்ப. இவன் மூக்கு இருக்கே பில்போ. இவன் வாய் இருக்கே பில்மாசி. மொத்தத்துல ஒரு குள் குரிலா குழந்தை. கையில என்ன வீணையா? இல்ல, கிட்டாரு. நான் சித்தாரோன்னு நினைச்சேன். என்னடா புது பையன்கிட்ட? நீ போமா. இரு. இந்த மருத்துவக் கல்லூரியில் முதலாண்டு சிங்கமே வருக. உன் இரு கரங்களினால் இந்த அழுக்கு அறையை பெருக்கும் உரிமையை பெருக. போய் ஒழுங்கா குனிஞ்சு பெருக்க, இல்ல பிச்சு போடுவான் பிச்சு. என்ன இப்படி நடந்து எங்க தேடிட்டு இருந்த? நீ போமா. என்னடா இன்னசென்ட் பையன்கிட்ட போய் அவன் கதையை கேட்ட பரிதாபப்படுவ தெரியுமா? என்ன பெரிய கதை? ஆட்டத்துக்கு வரியா? இந்த அல்பாட்டத்துக்கு நான் வரல. சரி, நீ ஆடுற. இந்த அல்பாட்டத்துக்கு நானும் வரல. நீ ஆடுற. இந்த அல்பாட்டத்துக்கு நானும் வரல. நானும் இந்த அல்பாட்டத்துக்கு வரல. அப்ப எல்லாரும் அல்பமா? எழுந்து போங்கடா. எழுந்திரீங்களா? அல்பாங்களா? எழுந்து போங்கடா. எழுந்து போடா நாயே. எழுந்து போ. ஏய், அங்க பாரு, நம்ம ஆளோட ஹீரோ வராரு. யாரு? ரமேஷா? ஆமா. அந்த ஆளை கொஞ்சம் வெறுப்பேற்றலாமா? கோமா வராருக்குள்ள இருக்கு. பரவாயில்ல, சிரிக்க வச்சிருவோம். மிஸ்டர் ரமேஷ். என்ன? ரமேஷ், உங்களால ஒரு காரியம் செய்ய முடியும். ஆனா இவ முடியாதுங்கிறா. இப்பவும் சொல்றேன், ரமேஷால முடியாது. முடியும்டி. முடியாது. முடியும். ஏய், முடியாது. என்ன முடியாதுன்னு? நான் என் கையை இப்படி வச்சுக்குவேன். நீங்க உங்க கண்ணை மூடிக்கிட்டு என் கையை தொடாம சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்குன்னு பண்ணணும். உங்களால முடியுமா? இவ்வளவுதானா? போ. சிக்கு புக்கு 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 சிக்கு புக்கு. ஸ்டேஷன் வந்துருச்சு கண்ணா.
சார். வாங்க சார், உட்காருங்க. சாரி சார், உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல எந்த விதமான வசதியும் கிடையாது. நீங்க பிளாஸ்டிக் சர்ஜன் டாக்டர் பாலிகாவை பார்க்கறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நீயும் உடம்பு தேத்துறன்னு எப்ப பார்த்தாலும் எக்ஸசைஸ் பண்ற, உடம்பு தேர்ன மாதிரி இல்ல. பேசாம ஒரு நல்ல டாக்டரா பார்த்து ஊசி போட்டுக்கேண்டா. பார்த்தேன், ஒரு டாக்டரை பார்த்தேன். டெய்லி வந்து ஊசி போட்டு சொன்னாரு, நானும் போட்டுக்கிட்டேன். என்ன உடம்பு குண்டாச்சா? ஆச்சு. எங்கெங்க ஊசி குத்துனாரோ அங்கெல்லாம் குண்டு குண்டா வீங்கி போச்சு. அப்போ உடம்பு தர்றதுக்கு ஒரே வழி நம்ம நாட்டு வைத்தியம் சின்னி தான் நினைக்கிறேன். சின்னியா? எவன்டாவன்? பெரிய சின்னி. அவன் எம்பிபிஎஸ்ல அறகுற, நாட்டு வைத்தியத்தில் அறகுற. அவன் மூக்கும் முழியும் மீசையும் மூஞ்சியும் அவன் மூஞ்சியில முடிச்சுட்டு போனாலே போன காரி உருப்படாதடா. நான் எக்ஸசைஸ் பண்ணி என் பாடியை டெவலப் பண்றேன் பார். என்னடா கை இருக்க முடியல? என்னடா சே கை இருக்க முடியலடா. டேய் அது ஓங்கடா, நீதானே இருக்கணும். அதான் இருக்க முடியலடா. என்னடா வம்பா போச்சு. டேய், நான் நினைக்கிறேன் இது ஏதோ நரம்பு கோளாறு. இருக்காது, இது எலும்பு கோளாறு. நரம்பு கோளாறா? இல்ல, எலும்பு கோளாறு. நரம்பு கோளாறு. எலும்பு கோளாறு. இருக்குடா. இது வாயு கோளாறு. நரம்பு கோளாறா? இது வாயு கோளாறு. நரம்பு கோளாறு. நிறுத்துங்கடா. முதல்ல என் கையாருக்கு வழி சொல்லுங்கடா. சண்டை போறான் இவனுங்க. நான் சொல்றேன் எலும்பு. வாய் நரம்புடா. வாய் நரம்புடா. எலும்பு. வாய் நரம்புடா. உனக்குமா? என்னடா ஆச்சு? ஒண்ணு இல்ல சின்னி, எக்ஸசைஸ் பண்றேன்னு கையா கால மேல தூக்கிட்டு இருந்தான். கை மேலேயே நின்னு போச்சு. இப்ப கீழே இறக்க முடியல. நான் என்ன நினைக்கிறேன், இது நரம்பு கோளாறா இருக்கும். நான் சொல்றேன் எலும்பு கோளாறுங்கிறேன். இது வாயு கோளாறு. நரம்புடா. எலும்புடா. எலும்பு. ஸ்டாப் இட். இவன் ஜுராக்சிக் பார்மா இப்படி நிக்கிறான். நரம்பு, எலும்பு, வாய்வு. நரம்பு, எலும்பு, வாய்வு. அதேதான் நாங்களும் சொல்றோம். ஐ நோ இட் யா. இந்த ஒரு வியாதிக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதானே? ஏ சாக்காபா இன்டலிக்கா உச்சா. ஆத்தா மகமாயி, இந்த வியாதியை போக்குறதுக்கு ஒரு விவரமான வித்தை எனக்கு சொல்லு. டர்னி. ஆத்தா சொல்லிட்டியே சொல்லிட்டியே. டேய், இத நீங்க இருந்து பாத்துட்டே போறீங்களா? ஆமா, இருந்து பார்த்து தான் போவோம். நாங்க பார்க்காததா? தெரியுது, நீங்க பார்க்காததா? பார்த்து தான் போறீங்களா? பயப்பட மாட்டீங்களா? மாட்டோம். வாய்வு. இப்ப பாருங்கடா. கையறங்கிருச்சு. தலைவா, உன் மகிமை தெரியாம உன்னை கண்டபடி பேசிட்டேன். என்னை மன்னிச்சு தலைவா. இனிமேல் நீதான் என்னோட ஆஸ்தான குரு. குட் மார்னிங் சார். வா ரமேஷ், ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி இருக்கு? ஃபைன் சார். நீ காலேஜ்லயே ஃபர்ஸ்ட் வரணும்னு எனக்கு தெரியும். அது முக்கியம் இல்ல, ஸ்டேட்லயே ஃபர்ஸ்டா வரணும். என்ன? அப்பதான் எனக்கு அது பெருமையா இருக்கும். அப்புறம் தி மெடிக்கல் டைஜஸ்ட் 1915 ஒரு புக் இருக்கு, அதை வாங்கி படி. that will be very useful for examination. ஓகே சார். ஆனா அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். குட் மார்னிங். அது வாங்கிட்டே வச்சுக்க. லாட் ஆஃப் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு. வெரி வெரி யூஸ்ஃபுல். ஏய், அந்த புக்கை வாங்கி கொடுக்கலாமா? மெடிக்கல் டைஜஸ்ட் 1950யா? மெடிக்கல் டைஜஸ்ட் 1950 எடிஷன் கிடைக்குமா? 1 செகண்ட் பார்த்து சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சாரி, நான் தேடி பார்த்தேன், அந்த புக்கு இல்ல. அது கிடைக்க ரொம்ப கஷ்டம். அந்த புக்கு கிடைக்கின்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. வாடி காலேஜுக்கு போயிடலாம். இன்னும் 2 கடையில தேடி பார்த்துடலாண்டி. ஓகே? அப்ப நீ தேடி பார்த்துட்டு வா, நாங்க அந்த பார்க்ல வெயிட் பண்றோம். சீக்கிரமா வந்துரு. எக்ஸ்கியூஸ் மீ, மெடிக்கல் டைஜஸ்ட் 1950 எடிஷன் இருக்கா? பாக்குறேன். மேடம், இந்த புக்கு கிடைக்க ரொம்ப ரேர்.
யூ ஆர் வெரி லக்கி. பேலன்ஸ் வாங்கிட்டு போங்க. பரவாயில்ல, நீங்களே வச்சுக்கோங்க. ஏய் பேபி லூசி, புக்கு கிடைச்சிருச்சு. இந்த புக்கை மட்டும் யார் படிச்சுட்டாருன்னா மெடிக்கல்ல பெரிய ஜீனியஸ் ஆயிடுவாரு. I'm so happy. சரி போதும், எங்களுக்கு பசிக்குது, வா போலாம். நோனா, முதல்ல இந்த புக்கை ரமேஷ் கிட்ட கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் சாப்பாடு எல்லாம். இந்த புக்கை பார்த்தா ரமேஷ் எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? ஏய் வாங்கிட்டு போலாம். ஹலோ ரமேஷ். என்ன என்ன வந்து என்ன வந்து நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்ல. ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. எனக்கு படிப்பு தான் முக்கியம். ஆர் யூ காலேஜ் கேர்ள் ஆர் கால் கேர்ள்? லுக் ரமேஷ், நீங்க நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணுங்கிறதுக்காக காலையில இருந்து சோறு தண்ணி கூட இல்லாம கஷ்டப்பட்டு இந்த புக்கை வாங்கி வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நல்ல பரிசா கொடுத்துட்டீங்க. முதல்ல ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கீங்க. ஓடி போலாம். ரமேஷ், இப்பயாவது ராதாவோட நல்ல மனசு புரிஞ்சுக்க. நல்ல அழு. உனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். எதுவும் சொல்ல வேண்டாம். பின் என்னடி, எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி அந்த புத்தகத்தை நீ வாங்கி கொடுத்திருப்ப. இப்போ கடைசியில உன்னைய அவமானப்படுத்திட்டானே. மனுஷனா அவன்? கரெக்டா சொன்னடி. இவன் நல்ல மனச கூட புரிஞ்சுக்க தெரியாத ஜடம். அவனை போய் விழுந்து விழுந்து லவ் பண்றா பாரு இவ. அவன் இன்னும் பெரிய இந்திரன்னு நினைப்பு இவளுக்கு. அவனும் அவன் மோகர கட்டையும். ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நானும் அப்பல இருந்து பாத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அவர் அவன் இவனே பேசிட்டு இருக்கீங்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அவர் என்ன திட்டலாம், அவமானப்படுத்தலாம். ஏன்னா அவருக்கு அந்த உரிமை இருக்கு. புரிஞ்சுதா? பாத்தியடி, அவன் இவளை இன்னும் காதலிக்கவே இல்ல, அதுக்குள்ள அவரு இவரு. ஆமாண்டி, சப்போஸ் ரமேஷ் இவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கியே, அம்மாவை கையில கூட பிடிக்கவே முடியாது. அம்மா, நீயும் அவரும் எப்படியாவது போங்க. இப்ப எங்களுக்கு பசிக்குது, வா சாப்பிடலாம். எனக்கு வேண்டாம், நீங்க போய் சாப்பிடுங்க. பாபு, எவ்வளவு அற்புதமா வயலின் வாசிக்கிற. உங்ககிட்ட இவ்வளவு திறமை இருக்கா? என்னால நம்பவே முடியல. உனக்கு யார் கத்து கொடுத்தது? எங்க அப்பா ஒரு பெரிய வயலினிஸ்ட். என்னோட குருவே எங்க அப்பா தான். ஒரு கச்சேரிக்கு போயிட்டு வரும்போது எங்க அப்பா அம்மா 2 பேரும் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. இத வாசிக்கும் போதெல்லாம் அவங்க என் கூட இருக்கிற மாதிரி மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. உன்னோட வயலின் இசை எனக்கு ரொம்ப ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. தேங்க்யூ சார். வா.
ராதா, உன் நல்ல மனசை புரிஞ்சுக்காம நான் ஏதேதோ பேசி உன் இதயத்தை காயப்படுத்திட்டேன். I'm so sorry. ஒரு நிமிஷம். I love you. நல்ல மாதம் மார்கழி மாதம் கண்ணம் சிந்து மொத்தம் போதும் குளிர்விட்டு போகும் போது சொன்ன வார்த்தை என்ன நான் வாழ்வெடுத்து சொன்ன பெயர் நீதான் அல்லவோ பக்கத்தில் கையும் சேரும் போது கண்ணில் வண்ணம் மாறும் போது முத்தங்கள் திட்டிக்கும் ரத்தத்தில் சுகரப்பம் தேடி காதல் கொள்ள நல்ல மாதம் மார்கழி மாதம் கைகள் தீண்டும் அந்த வெப்பம் குளிருக்கு ராணி மகராணி என் ராத்திரியின் ராஜ்யத்தில் பட்டம் கட்டுவேன் என் பாடங்கள் காடு கொள்ள நல்ல மாதம் மார்கழி மாதம் கைகள் தீண்டும் அந்த வெப்பம் குளிருக்கு பாதம் காதல் கொள்ள நல்ல மாதம் மார்கழி மாதம் கண்ணம் சிந்து முத்தம் போதும் குளிர்விட்டு போதும் உனக்காக எவ்வளவு நேரமா காத்திருக்க தெரியுமா? ஒரு நாளைக்கு இப்படி சொல்றீங்களே, உங்களுக்காக நான் எத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன். அதெல்லாம் அப்போ. இப்போ ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க முடியல. ராதா, நான் சொல்ற மாதிரி தான் நீ நடந்துக்கணும். ரமேஷ், நீங்க எப்படி எல்லாம் நடந்துக்கணும்னு சொல்றீங்களா, அதே மாதிரி நான் நடந்துக்கிறேன். ஓகே? நிச்சயமா.
முதல்ல உன் ட்ரெஸ்ஸிங்க மாத்தணும். ஓகே? நான் எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா பிடிக்கும்? எனக்கு சாரி கட்டினா பிடிக்கும். என்னென்ன கலர்ஸ் பிடிக்கும்? எனக்கு எல்லா கலரையும் பிடிக்கும். ஏய், பீ சீரியஸ். தினமும் ஒரு கலர் சாரி கட்டிட்டு வரணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். அப்ப மண்டே? மண்டே நீ ஒயிட் சாரியை கட்டிக்கிட்டு வானத்து தேவதை மாதிரி வரணும். டியூஸ்டே ரெட் கலர், சரியா? சிகப்பு நிறத்துல நீ வரும்போது ரோஜா தோட்டமே அசைஞ்சு வர மாதிரி இருக்கும். அப்போ வெட்னஸ்டே ப்ளூ கலர். நீல வண்ண சேலை கட்டிட்டு நீ வரும்போது வானமே என்ன வாரி அணைக்க வர மாதிரி இருக்கும். வர வர நீங்க கவிஞர் ஆயிட்டே வரீங்க. காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன்ல, கவிங்க தான். அப்போ Thursday எல்லோ கலர். நல்லா இருக்குமா? மஞ்சள் நிற சேலை கட்டிட்டு நீ வரும்போது அந்த அம்பிகை அசைஞ்சு வர மாதிரி இருக்கும். அப்ப நீங்க பூஜை செய்ய காத்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பா, அம்பிகையோட பக்தனாச்சே. அப்போ ஃப்ரைடே கிரீன் கலர். ஓகே? ஓகே. வாட் அபௌட் சாட்டர்டே அண்ட் சண்டே? அப்பா, ஏற்கனவே நீ போட்ட ட்ரெஸ்ஸை பார்த்து அசந்து போயிருப்பேன். அதனால ரெஸ்ட் வேண்டாமா? சோ அந்த 2 நாளைக்கு எந்த ட்ரெஸ்ஸும் வேண்டாம். இல்ல உன் விருப்பப்படி போட்டுக்கலாம்னு நினைச்சேன். அதானே பார்த்தேன். கம் ஆன். என்னடா இது? வழக்கமா எல்லாருக்கும் அல்வா கொடுப்பா, இன்னைக்கு என்ன ஸ்வீட் கொடுக்குறான்? டேய், ஸ்வீட் கொடுத்தா வாங்கி சாப்பிட வேண்டியதானே? என்ன ஏதுன்னு கேட்ட லொல்லு பண்ணி. அது இல்லடா, அவங்க பர்த்டே வந்தா இப்படி செலவு பண்ண மாட்டானே, இப்படி எல்லாம் செலவு பண்ணுவான். அதான் சின்ன டவுட். ஏன்டா என்ன விஷயம்? உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா? சொன்னா தெரியும். ராதாவும் நானும் லவர்ஸ். நோ சான்ஸ். நிச்சயமா கிடையாது. அந்த ராதா தான் ரமேஷ் பாண்டி சுத்திட்டு இருக்காளே. அதெல்லாம் பழைய கதை. இப்போ ராதா நான் சொல்றபடிதான் கேட்பா. அவ Dress கலர் மேற்கொண்டு மண்டே ஒயிட் அண்ட் ஒயிட், டியூஸ்டே ரெட் அண்ட் ரெட், வெட்னஸ்டே. இதான் நமக்கு தேவையா? ஒழுங்கா ஆடிக்கணும்ல, எதையோ ஒண்ணு சொல்லி நம்ம நம்ப வைக்கணுமா? சரி, நாளைக்கு டியூஸ்டே அவ ரெட் அண்ட் ரெட்ல வரா. வரலன்னா வருவா. வந்துட்டா நம்ம நம்புவோம். நம்புறேன்டா. நம்புறீங்க? ராதா நான் லவர்ஸ். ஓகே? இப்போ ஸ்வீட் நாளைக்கு ரெட் அண்ட் ரெட் சைட். எனக்கு மட்டும் வாங்கி வந்துருங்க பாத்தியா? எவ்வளவு நல்ல. டேய், இது பாருங்கடா, நான் சொன்ன மாதிரி ராதா ரெட் அண்ட் ரெட்ல வரா. பாருங்க. ஓகே? பாருங்கடா. அப்படி நீ சொன்ன மாதிரி ராதா ரெட் ட்ரெஸ்ல வந்துட்டானா இந்த ரகு பையன் வாய திறக்கவே கூடாது. என்ன சீக்கிரம் கூட வாய் தர கூடாதா? கப்சப். அசோக், கங்க்ராச்சுலேஷன். நீ சொன்ன மாதிரி ராதா ரெட் ட்ரெஸ்ல வந்துட்டு இருக்கா. சந்தேகமே இல்ல. நீங்க 2 பேரும் லவ்வர்ஸ் தான். என்னங்கடா? ஆமா. தலைவா, நான் தலைவிக்கிட்ட போய் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ராதா, இனிமே எப்பவுமே சாரி தானா? ஏய், அங்க பாருடி. அவங்க நம்மள பத்தி ஏதோ டீஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. என்னடி, உனக்கு விஷயமே தெரியாதா? நீ அசோக் லவ் பண்றீங்களா? அவன் சொல்லிதான் டெய்லி காலேஜுக்கு மேட்சிங் ட்ரெஸ்ல வரியா? தலைவா, தலைவி ஒன்னதான் தேடி வருது. நீ சொன்னதெல்லாம் உண்மை. ஐயோ, என்ன மிஸ்டர் அசோக், என்ன ராதானா அவ்வளவு கிழக்கிறையா? நீங்க சொல்லிதான் நான் டெய்லி மேட்சிங் ட்ரெஸ் போட்டுட்டு வரேனா? அப்படி ஒரு நினைப்பில்ல? இது வரைக்கும் அப்படிதான் ஒரு நினைப்பு. என்ன அப்படி நினைக்கிறது? அவனுக்கு தான் மூளை இல்லைன்னா உங்களுக்கு மூளை இல்லாம போச்சு. என்னடி, நானும் பாத்துட்டு இருக்க வந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஆமாண்டி, ஏன் விருப்பப்படியா நீ ட்ரெஸ் பண்றதா நான் சொன்னேன். அதுக்கு என்ன இப்ப என்னடி பண்ணுவ? யூ ராஸ்கல், செய்யறதைய செஞ்சுட்டு திமிர வேற பேசுறியா? இனிமே என் விஷயத்துல தலையிட்டா நான் டீன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். அப்புறம் மரியாதை கேட்டு போயிடும். This is the first and the last warning for you. Understand? நான் நினைச்சேன். பாத்தியா எப்படி கேவலப்படுத்திட்டு போறான்னு? ஏன்டா அவனுக்கு வெக்கமே இல்லையா? இருக்காதே. டேய், டேய். நெல்லி, யார் நீங்க? நான் தான். என்ன தெரியல? அசோக், த கிரேட் அசோக். பின்னால போடி. போ. உங்களுக்கு என்ன வேணும்? அளவு எழுதிக்கடா. ஃபுல் ஃபேஸ் 7 இன்ச், நெத்தி 4 இன்ச், மூக்கு 1.5 இன்ச், உதடு 2 இன்ச். ப்ளீஸ் விட்டுடுங்க. பாப்பா அழுகுதுடா. விட்டுருப்பா. வா போம்மா. போற போக்க பாரு. டேய், போற போக்க பார்த்தா இங்க மாட்ட போற மாதிரி தெரியுது. மாட்ட மாட்டேன். வாங்கடா டேய். எப்பா? ஏய், அந்த நோட்ஸ் எல்லாம் நான் காப்பி பண்ணலடி. கொஞ்சம் இந்தா. அதுல எல்லா நோட்ஸுமே இருக்கு. ஓகே. அப்புறம் வந்து என்னடி ஆச்சு? அது வந்து என்னாச்சு சொல்லு. சீனியர்ஸ் அளவெடுத்தாங்க. ஓஹோ,
அளவெடுக்கிற அளவுக்கு வந்துட்டாங்களா? இவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும். சரி நீ போ, நாங்க பாத்துக்கிறோம். ரொம்ப திமிராயிடுச்சுல. என்னடி இவங்க இப்படி பண்றாங்க? இன்னைக்கு எனக்கு பர்த்டே சார். ஓ many happy returns of the Thank day. you sir. ஆமா, பெரிய தியாகி இவருக்கு விஷ் பண்றாரு. ஏய் பர்த்டேனா விஷ் பண்றது courtesy இல்ல? ஓகே, லெட்ஸ் செலிப்ரேட். அந்த வத்திப்பட்டியை கொண்டா. வத்திப்பட்டி எதுக்குடா? வத்த வைக்கதான் கொண்டா. Happy birthday to you. Happy birthday to Gorilla. Happy birthday to you. Wood. டேய் பர்த்டே எடுமா அவன போயிட்டு பெரிய கேக் வாங்கவும் இவனுக்கு வக்கல, அதுல மெழுகு வச்சு குத்தவும் இவனுக்கு வக்கல. அதனால இப்படி சிம்பிளா செலிப்ரேட் பண்ணிட்டேன். இந்தாங்க சார் கேக்கு. முதல்ல பர்த்டே பாய் நீ சாப்பிடு. கொஞ்சமா கூட எனக்கு வேணும். தேங்க்யூ. இந்தாங்க சார். கண்மணி, நீ ராஜாதி ராஜாவாக, ராஜா சின்ன ரோஜாவாக, ராஜா கைய வச்சாக. கிளாஸுக்கு டைம் ஆச்சுடா. முடிச்சிடுறேன். ராஜ குலோத்துங்க, நீ பல்லாண்டு பல்லாண்டு பல நூறு ஆண்டுகள் விதிபடாம உதபடாம நீ வாழலாம். தேங்க்யூ சார். பியூட்டிஃபுல் ஸ்வீட். ரொம்ப நல்லா இருக்கு. வயிறு ஒரு மாதிரி இருக்கு. நத்திங், நல்ல ஸ்வீட் தான். வயிறுல ஒரு மாதிரி இருக்கு. ஏய் அவனை பாரு, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் மாதிரி தெரியல. வெறுப்பேத்தலாமா? ஏய் மிஸ்டர், இப்படி வா. தம்பியோட பேர் என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? பயப்படாம சொல்லு கண்ணு. என் பேர் பாபு. ஃபர்ஸ்ட் இயரா? சோ மீசியே முளைக்கல, அதுக்குள்ள டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசையா? வாட் இஸ் யுவர் ஏஜ் நவ? என்னடி ஏஜ் கேட்ட பொம்பளை மாதிரி நெளியறா? வெக்கப்படாதமா, சொல்லு. எந்த வருஷம் பிறந்த? இன்னைக்கு தான் எனக்கு பர்த்டே. ஹே, குழந்தை இன்னைக்கு தாண்டி பிறந்திருக்குது. பாவம் பச்சை குழந்தை. இப்ப தர. இது பாரு தம்பி கண்ணா, பயப்படாத. நாங்க உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டோம். இந்த அக்கா சொன்னபடி கேட்டா நீ பத்திரமா போலாம். இது பாத்தியா ஸ்கிப்பிங்? ஆடு பாக்கலாம். நான் பாடுறேன், நீ ஆடு. இந்த அப்படி. வாங்க. சரிங்க. ரெடியா? சீக்கிரம். எவ்வளவு நேரம்? ஆத்தங்கர ஓரத்துல அந்தி வரும் நேரத்துல மாம மாறி குழந்தை மல்லிகைப்பூ பந்தலில. நல்லதா ஆடுற, நிறுத்து. வெரி குட். அதோ அங்க மேல உட்கார்ந்துட்டு இருக்கா பாரு பொண்ணு, அவகிட்ட நீ போவியா? அவ கால்ல போட்டுட்டு இருக்கா பாரு செருப்பு, அத கழட்டிட்டு வந்து எங்க கிட்ட கொடுப்பியா? ஓகேவா? இத பார், முறைக்கிற வேலை எல்லாம் வேண்டாம். சீனியர் சொன்ன வேலையை ஜூனியர் செஞ்சுதான் ஆகணும். போடா கண்ணு, போடா. பாவண்டி பையன், பால்வடி ஈரமாகும். ஆமாண்டி, ஃபீடிங் பாட்டில தான் ஃபீட் பண்ணணும். ஏய், என்ன பாத்துட்டு நிக்கிற? செருப்பு கழட்டு. கழட்டு.
கண்ணு தெரியாத உங்க அக்காவுக்கு திரும்ப கண்ணு கொடுக்கறதுக்காகவே டாக்டருக்கு படிக்கிறேன்னு சொன்னீங்க. இப்போ கோழிய கண்ணு மூடிட்டு பாரு பாபு, பாபு. பாத்தீங்களா உங்க ராகிங்கோட விளையாட்ட? அநியாயமா ஒரு அப்பாவோட உயிரை சாகடிச்சிருச்சு. நீங்க உயிரை மட்டும் சாகடிக்கல, ஒரு ஏழையோட எதிர்கள் ஆசையை சாகடிச்சிட்டீங்க. உயிரை காப்பாற்ற வேண்டிய நீங்க ஒரு உயிர் போறது காரணமா இருந்துட்டீங்க. செத்த மாட்ட வேண்டிய கழுத்துல தூக்கு கைத்த மாட்ட வச்சுட்டீங்களா? நீ சும்மாரா? இதுக்கு காரணமா இருந்த உங்களை நிச்சயம் பழிவாங்க விட மாட்டேன். நிச்சயமா பழிவாங்க விட மாட்டேன். வாங்க சார். Please come. Take your seat. உங்க கிளினிக்கல் ரிப்போர்ட்லாம் பார்த்தேன். உங்களை பூரண குணமாக்க வேண்டியது என் பொறுப்பு. டோன்ட் வரி. பை த பை, உங்களுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ உங்க உடம்புல சுகர் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கிறதுனால இப்ப பண்ண முடியாது. சுகரை கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்புறம் ஆபரேஷன் வச்சுக்கலாம். நர்ஸ். எஸ் டாக்டர். இந்த பேஷண்ட்டை 10ஆம் நம்பர் ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. prepare the formality charts. வாங்க. அங்கெல்லாம் ஃபுல்லா செக் பண்ணிருங்க. நர்ஸ், ரூம்ல யாராவது பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்களா? ஆமா. ஸ்டூடண்ட்ஸ் வாங்க போலாம். என்ன சிஸ்டர், நியூ பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்கிறதா சொன்னீங்க, இங்க யாரையுமே காணோம். இப்ப இங்கதான் இருந்தாரு, எங்க போனாலும் தெரியல டாக்டர். சரி வாங்க நெக்ஸ்ட் ரூம் போலாம். நான் டாக்டர் ஆனதும் விபத்துல கண்ணெழுந்த எங்க அக்கா கண்ணை திரும்ப பெற்று தரணும். அதான் சார் என் ஆசை. அது நடக்கும்ல? நிச்சயம் நடக்கும். ரமேஷா, இந்த ராத்திரில உனக்கு இங்கதான் வேலை? மேடம், இந்த பக்கம் உருவம் போச்சு. Stop it. மேடம், நோ, நீ சொல்றது எதுவும் நான் நம்ப மாட்டேன். ரமேஷ், நீ சொல்ற மாதிரி எந்த உருவமும் இங்க போகல. நீ போய் சொல்ற. நான் சொல்றது கேளுங்க. என் கண்ணால பார்த்தேன், உருவம் இந்த பக்கம் போச்சு. எந்த பேச்சு எனக்கு கிடையாது. காலையில எதுவா இருந்தாலும் டீன் கிட்ட பேசிக்கலாம். நீ 1000 விளக்கம் சொல்லலாம், ஆனா அவன் எதையுமே கேட்க தயாரா இல்ல. அன்னைக்கு பாபுவோட பாடியை ஆம்புலன்ஸ் ஏத்தும்போது நீ என்ன சொன்ன? அவன் டெத்துக்கு காரணமானவங்களை பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன்னு சொன்னேன். லிசன் டு மீ. கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த பையனை ரேக்கிங் பண்ணிருக்காங்க. அவமானம் தாங்க முடியாம பாபு தற்கொலை பண்ணிக்கிட்டான்.
அது சரியான ஆக்ஷன் என்ன உண்டோ அதை நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம். இட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ். அதுக்காக மிட் நைட்ல கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தங்கி இருக்கிற ஹாஸ்டலுக்குள்ள போய் அவங்களை படிக்க போய் வாங்கலாம். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். நேத்து ராத்திரி நான் பார்த்த அந்த உருவத்தினால லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள எந்த விதமான ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணம் தான் நான் அங்க போனேன். எதுவா இருந்தாலும் நீ அந்த ஹாஸ்டலுக்குள்ள போனது தப்பு தான். இதே தப்ப இன்னொரு ஸ்டூடெண்ட் பண்ணியிருந்தான்னா போலீஸுக்கு போன் பண்ணி கிரிமினல் ஆக்ஷன் எடுத்திருப்பேன். நீ இந்த காலேஜ்ல ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், நான் ஒத்துக்கிறேன், இல்லைங்களே. இருந்தாலும் இந்த மாதிரி தப்பு இந்த காலேஜ்ல இனிமே நடக்காம இருக்குன்னா உன்னை சஸ்பெண்ட் பண்றது தவிர ஒரு வழியே இல்ல. ஃபார் 1 month. என்னோட மச்சான் ஏன் அப்படி டல்லா இருக்க? சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன பண்ண போற? நீ தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும். டோன்ட் வரி, என் ஃப்ரெண்ட் ரூம் இருக்கு, அங்க தங்கிக்க. தேங்க்யூ. நீயும் என்ன சந்தேகப்படுறியா? I love you, Ramesh. மாம்ஸ் ரூம் எப்படி சில்பான்சியா இருக்கா? என்னடா சைலண்டா இருக்க, என்னாச்சு? ஒரு தப்பு செய்யாத என்ன பனிஷ் பண்ணிட்டாங்களே வருத்தமா இருக்கு. நடந்தது நடந்து போச்சு, அதை நினைச்சு வருத்தப்பட என்ன பிரயோஜனம்? உனக்கு என்னடா தெரியும்? மருத்துவ வசதியே இல்லாத எங்க கிராமத்துல யாருக்காவது வைத்தியம் பார்க்கணும்னா பக்கத்துல ஒரு டவுனுக்கு தான் போகணும். அப்படியே போனாலும் சரியான நேரத்துக்கு முன்னாடி போகலன்னா உயிரை காப்பாற்ற முடியாம போயிடும். எங்க அம்மா பூவும் பொட்டும் போனதுக்கு காரணமே இந்த மருத்துவ வசதி எங்க கிராமத்துல இல்லாததுதான். இந்த நிலைமை வேற யாருக்கும் வந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் எங்களுக்கு இருந்த சொத்தை எல்லாம் வித்துட்டு எங்க அம்மா என்ன ஒரு நல்ல டாக்டர் ஆகணும்னு பார்த்தாங்க. ஆனா எங்க அம்மாவோட ஆசை நிறைவேறாம போயிடுமானதான் எனக்கு பயமா இருக்குடா. ரமேஷ் கவலைப்படாத, உங்க அம்மாவோட ஆசை நிச்சயமா நிறைவேறும். உன்னை காலேஜ்ல டிஸ்மிஸ் பண்ணாங்க, சஸ்பெண்ட் தானே பண்ணாங்க. நான் ஒண்ணு பண்றேன், இனிமே நான் டெய்லி ஒழுங்கா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி எல்லா நோட்ஸையும் எழுதி கொண்டாந்து உங்ககிட்ட தரேன். வேணா என் நோட்ஸ் படிச்சு வச்சுக்கா, நீ சத்தியமா டாக்டர் ஆக முடியாது. நம்ம ராதா இருக்கா இல்லையா, அவ கைப்பட அழகா நோட்ஸ் எழுதி உங்ககிட்ட கொண்டாந்து தரேன். அதை நீ சில்பான்சியா படி. அப்புறம் ஒரு விஷயம், நம்ம லூசியும் பேபியும் சேர்ந்து பாபு ஒரு ஜாலியா அதை கிண்டல் பண்ணிருக்காங்க. அவன் எதாவது பெரிய விஷயமா எடுத்து தற்கொலை பண்ணிக்கிட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? அதை நினைச்சு நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, ரிலாக்ஸ் இட்ட. அப்புறம் இந்த கில்பா கில்பா பழக்கம் உனக்கு கிடையாது. அப்புறம் பில்பா அந்த பழக்கம் உனக்கு கிடையாது. சரியான பில்பிடா நீ. ஓகே மச்சான், நான் கிளாஸுக்கு போறேன். கிளம்பி பாய். ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்டா அழுகுற? ஏன் சார் சாகும்போது சிரிச்சுட்டே செத்துருக்கா? இவன் கல்யாணம் ஆனவனா இருப்பான், பல சிக்கல். ஆனா வைஃப் கிட்ட இருந்து விடுபடுறமே அதை நினைச்சு சாகும்போது சிரிச்சுட்டே செத்துருக்கான். அப்ப நீங்க ஏன் சார் இன்னும் உயிரோட இருக்கீங்க? குறுக்க குறுக்க பேசாத. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். உள்ளுணர்வு அப்படின்னா என்ன சார்? அடாடாடாடாடாடா, அருமையான கேள்வி கேட்டமா நீ. உள்ளுணர்வுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நேத்து பேப்பர்ல ஒரு நியூஸ் படிச்சேன். ஒரு டெட் பாடிய சுடுகாட்டுல கொண்டு போய் எரிக்கும் போது எந்திரிச்சு ஓடி போயிடுச்சான். அப்புறம் அப்படி பேப்பர்ல காணவில்லைன்னு அட்வர்டைஸ்மென்ட் கொடுத்து கண்டுபிடிச்சாங்களா? அடே குறுக்க குறுக்க கேள்வி கேட்காத, உள்ள வந்தது மறந்துட வேணாம். அதாவது ஒரு ஆள் செத்த 2 மணி நேரம் வரைக்கும் உள்ளுணர்வு ஒர்க் பண்ணும். அதுக்குள்ள அந்த ஆள் கண்ணெடுத்து இன்னொரு ஆளுக்கு வச்சிடலாம். கைகால் அசைவு இருக்காது, ஆனா உள்ளுணர்வு மட்டும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம அப்பா அழுகுறாங்களே, அம்மா அழுகுறாங்களே, பாட்டி அழுகுறாங்களேன்னு. இத பத்தி இன்னும் நீங்க விளக்கமா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம லைப்ரரியில நிறைய புக்ஸ் இருக்கு, படிச்சு பார்த்து ரெஃபர் பண்ணீங்க. சார் போன அழுகுது சார். அதுதான் உள்ளுணர்வு. எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் இப்பவே லைப்ரரிக்கு போய் இத பத்தின புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு நாளைக்கு உங்ககிட்ட விளக்கம் கேக்குறேன். எஸ், எ பிரில்லியன்ட் ஸ்டூடண்ட்.
யாரா இவன் வந்து உட்கார்ந்ததுல இருந்து படிச்சுக்கிட்டே இருக்கான். என்னத்தான் படிப்பானோ தெரியல. என் அவசரம் புரியவே மாட்டேங்குது. கை கால்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. போட வேண்டிய குவார்டர் உள்ள விட்டாத்தான் ஆட்டமே நிக்கும். புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். புரிஞ்சுக்கிட்டான். நல்ல வேலை, புத்தி வந்துருச்சு. அப்பாடா, எல்லாரும் போயிட்டாங்க. என்ன கேர்ள்ஸ், இன்னும் தூங்கலையா? பேபி லைப்ரரிக்கு போறேன்னு சொல்லிட்டு போனா இன்னும் திரும்பி வரல மேடம். ஒருவேளை அவ தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிருக்காளா என்னவோ? எங்க கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டேன் மேடம். டோன்ட் வரி கேர்ள்ஸ், நான் உடனே டேனுக்கு ஃபோன் பண்றேன். ஓகே? நில்லுங்க, அங்கேயே நில்லுங்க. போலீஸ் வராம யாரும் உள்ள போக வேண்டாம் பிளீஸ். லைப்ரரியில ஒரு பொண்ணு செத்து இருக்காம்பா. பாடி எங்க? பாடி மேல இருக்கு, வாங்க. நீங்க இங்க இருங்க. எஸ் சார். பாடி முதல்ல பத்து யாரு? லைப்ரரியன். போட்டோல எடுங்க. வாங்க. இவர்தான் அந்த லைப்ரரி. ஆமா சார். உங்க பேர் என்ன? சந்தான கிருஷ்ணன் சார். எத்தனை வருஷமா இங்க வேலை செய்றீங்க? 25 வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன் சார். ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? நான் சொல்றேன் சார். வழக்கம் போல காலையில லைப்ரரியை திறக்க வந்தேனா மாடியில லைட் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. லைட் ஆஃப் பண்ணலான்னு மாடிக்கு போனேன். அங்க பெரிய ரேக்கு கீழே விழுந்து அதுல இருக்க புஸ்தகம்லாம் சரிஞ்சு கிடந்தது. என்னன்னு பக்கத்துல போய் பார்த்தேன். அந்த பொண்ணு செத்து கிடந்தது சார். பூட்டி இருக்கிற லைப்ரரிக்குள்ள ஒரு பொண்ணு செத்து போய் கிடக்குதுன்னா அதை பூட்டத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணு உள்ள போயிருக்கணும். ஆச்சா, நேத்து அந்த பொண்ணை பார்த்த ஞாபகம் இருக்கா? லைப்ரரிக்கு நிறைய பேர் வராங்க போறாங்க சார். ஆனா நேத்து ராத்திரி லைப்ரரியை பூட்டும் போது லைப்ரரிக்குள்ள யாரும் இல்ல சார். சோ லைப்ரரிக்குள்ள யாரும் இல்லங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் போட்டிருக்கீங்க இல்லையா? சார் அது வந்து சார், இந்த பர்ஸ் பாடிக்கு பக்கத்துல கிடைச்சது. இந்த போட்டோல இருக்கிறது யாரும் உங்களால சொல்ல முடியுமா? ரமேஷ் சார். ஆமா சார், எங்க காலேஜ் ஸ்டூடெண்டா? கொஞ்ச நாளைக்கு மேல அவன் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்தேன். சஸ்பென்ஷனா? ஆமா. வை பாபுன்னு ஒரு ஸ்டூடெண்ட். அவன் இந்த ரமேஷுடைய ரூம்மேட். ரொம்ப இன்னசென்ட் சேப். அவனை சில கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து ரேக்கிங் பண்ணிருக்காங்க. அவமானம் தாங்க முடியாம அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். சோ பாபுவுடைய தற்கொலைக்கு காரணம் இந்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தாங்கிறதுனால ரமேஷ் அந்த ஸ்டூடெண்ட் தங்கி இருந்த ஹாஸ்டலுக்குள்ள போயிருக்கான். எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஐ டிடன்ட் லைக் இட். சோ ஐ சஸ்பெண்டட் ஹிம். ஐ see. அப்போ செத்து போன அந்த பொண்ணு? அந்த ரேக்கிங் பண்ண பொண்கள்ல இந்த பொண்ணு ஒண்ணு. அப்ப அந்த பொண்ணு சாவுக்கும் ரமேஷுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆச்சா, ரமேஷ் இப்ப எங்க இருக்கான்? என்ன பேபியை நான் கொலை செஞ்சனா? நோ, இந்த கொலைக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. சம்பந்தம் இல்லையா? சம்பந்தம் இல்லன்னா லைப்ரரியில பேபி பாடி பக்கத்துல உன் பர்ஸ் எப்பரா வந்தது?
என்னோட பர்ஸா? டேய், நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த பாபு விஷயத்தெல்லாம் மறந்துடு, இந்த பழி வாங்க உணர்ச்சி எல்லாம் விட்டுருன்னு. இப்ப ஏன்டா நீ அனாவசியமா பேபி போய் கொண்டுட்ட? நேத்து என் ரூம்ல கலைஞ்சிருந்த போதே நினைச்சேன் யாரோ என் ரூம்ல இருந்து என் பர்ஸ் எடுத்துட்டு போயிருக்காங்க. அவன் தான் இந்த கொலை செஞ்சிருக்கணும். அப்படியா? டேய், நீ சொல்றத நான் நம்புறேன், ஆனா போலீஸ்காரனை நம்புறேன்டா. நீ தான் கொலை பண்ணிட்டு போலீஸ்காரங்க முடிவு பண்ணிட்டாங்க. எந்த நேரத்துல போலீஸ் சார் தப்பிச்சிட்டான் சார். எஸ், நம்ம வர இன்ஃபர்மேஷன் அவனுக்கு யாரோ சொல்லியிருக்காங்க. ஆமா சார். ஓகேவா? சார் ராதா, அங்கிள் கிட்ட இருந்து போன். அங்கிள் கிட்ட இருந்து போனா? இப்பதானே அங்கிள் கிட்ட பேசிட்டு வரேன். இனி நான் என்னன்னு போய் பேசிட்டு வரேன். ராதா, நான் தான் ரமேஷ் பேசுறேன். பேபியோட கொலை சம்பந்தமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நாளைக்கு கிரீன்லாண்ட்ஸ் கோரியா நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். தேங்க்யூ ராதா. எங்க நீ வராம போயிடுவேன்னு நினைச்சேன். ஏன் அதை அப்படி பாக்குற? நீயுமா என்ன சந்தேகப்படுற? பாபுவோட சாவுக்கு காரணமா இருந்தவங்கள பழி வாங்குவோன்னு நான் சொன்னது என்னமோ உண்மைதான். ஆனா அதுக்காக கொலை செய்யற அளவுக்கு நான் என்ன நம்புறாதா? ஏன் அதை எதுவுமே பேச மாட்டேங்கிற? பேபியோட கொலைக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. என்ன சுத்தி என்னமோ நடக்குது. ஆனா ஒண்ணு நிச்சயமா உண்மை வெளியே தெரியாம போகுது. யூ ஆர் ரைட் மிஸ்டர் ரமேஷ். அதை கண்டுபிடிக்க தான் நாங்க இருக்கோம். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் இன்ஃபர்மேஷன் மிஸ் ராதா. லைப்ரரியில ராக்க பேபி மேல தள்ளி அவளை கொலை பண்ணிருக்கேன். இல்ல இல்ல, பேபியோட கொலைக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. உன் பசங்க எப்படி வந்துச்சு? எனக்கு தெரியாது சார். நான் ஒரு நிரபராதி. என்ன சுத்தி என்னமோ நடக்குது. நிரபராதினா போலீஸ் கண்டு ஏன்டா ஓடி ஒளியற ராஸ்கல்? உண்மையான குற்றவாளி கண்டுபிடி. அதுக்கு தாண்டா நாங்க இருக்கோம். எதுக்கு காக்கி சட்டை போட்டுட்டு இருக்கோம்? லுக், டோன்ட் வேஸ்ட் மை டைம். உண்மை சொல்ல. நிரபராதினா அதான் உண்மை உண்மை உண்மை. படிச்சவன் ஆச்சு இவ்வளவு தூரம் மரியாதை கொடுத்தாண்டா. படிச்சவன் படிக்காத எல்லாம் ஒரே மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் போலீஸ் பாஷையில பேசாதாண்டா மரியாதை கொடுப்பீங்க, உண்மையை சொல்வீங்க. ஏன்டா கொஞ்சம் சிரிக்கிற? 3 - 1 = 2. நம்ம மனசுலாம்
படப்படம் துடிக்க வச்சிருந்த அந்த 3 பட்டர்ஃபிளைல ஒரு பட்டர்ஃபிளை அந்த சண்டால ரமேஷ் கொலை பண்ணிட்டு இப்போ போலீஸ் சமோதம் ஆயிட்டு இருக்கா. இனிமே ராதா எனக்கு அண்ணிடா. லூசி, எக்ஸ்கியூஸ் மீ. லூசி, ஐம் சாரிமா. நீங்க 3 பேரும் எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தீங்க. என்ன இருந்தா அந்த படுவாய் ரமேஷ் அப்படி பண்ணிடக்கூடாது. இருந்தும் அந்த பொண்ணு ராதா அவனே நினைச்சிட்டு இருக்காமா. என்ன பார், எனக்கு என்ன தகுதி இல்ல. லூசி நினைச்சா ராதாவுக்கும் எனக்கும் ஒரு சின்ன செட்டப். யூ ராஸ்கல், உனக்கு ராதா பேர் சொல்ல கூட அழகதே இல்ல. பீ கேர்ஃபுல். ஏண்டா பொம்பளைங்க கையால அடி வாங்கறதுக்குனே பிறந்தியா? வெக்கமா இல்ல? எல்லாரும் பாக்குறாங்கடா, கேவலமா இருக்கு. கோட்டு டைம், சீக்கிரம் போயா. Who is that? I am that. You are that. என்ன தலைவா மூலிகை ஆராய்ச்சி விட்டு போட்டு வேற ஆராய்ச்சி பண்றீங்க? என்ன வேர் தலைவா இது? அடி செருப்பால இதுதான் அசியப்படுத்துற பட்டா கத்திரி வேர். அப்படி என்ன செய்யுது? இத பொம்பளைங்கிட்ட கொடுத்தோம், அவங்க அப்படியே மயங்கி நம்ம பின்னாடி துள்ளி துள்ளி ஓடி வருவாங்க. தலைவா எனக்கு கொஞ்சம் உடைச்சு கொடு தலைவா. நேவர். இந்த வேரோட வயசு என்ன தெரியுமா? 16. 16 பாதியா உடைச்சா 8, 8 பாதியா உடைச்சா 4, 4 பாதியா உடைச்சா 2, 2 பாதியா உடைச்சா 1, 1 பாதியா உடைச்சா செத்துருவேன். the same formula. அப்ப எனக்கு கொடுக்க மாட்டீங்க? நான் உனக்கு பின்னாடி கொடுக்குறேன்டா. உன் உடம்ப ஏறணுமா இல்லையா? அப்ப எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணு. இந்த வேர் எடுத்துக்கிட்டு போய் என் சச்சு இல்ல அவகிட்ட நைஸா ஒப்படைச்சிரு. அவகிட்ட கொடுத்துட்டு வச்சுக்க, அவ அப்படியே துள்ளி துள்ளி ஸ்லோ மோஷன்ல சின்னி சின்னின்னு கத்திட்டே வருவா. என்ன எனக்கு கூப்பிடுவா? நீ சின்னின்னு. அதான பார்த்தேன். கொண்டாங்க. இந்தா. என்னடா வான்கோழி மாதிரி கத்துற? பின்மண்ட ஏதாவது அடிபட்டுதா? அதில தலைவா இத குடுத்தனே சச்சு என் கூட எப்படி எல்லாம் இருப்பான்னு நினைச்சு அது இல்ல அண்ணி சின்னியோட எப்படி எல்லாம் இருப்பாங்க நினைச்சு பார்த்தேன். அதானே கேட்டேன். டேய் பத்திரமா ஒப்படைச்சிடுறா. கண்ணா உனக்கு நான் பின்னாடி பெருசா கவனிக்கிறேன். ஒண்ணுமே புரியல உலகத்தில என்னமோ நடக்குது. ஐயோ இவன் எடுத்துட்டு போய் கொடுக்க போறான். அதுக்கப்புறம் சச்சு வர போறா, உச்சு கொடுக்க போறா, மச்சி வந்த பின்னே ஏ சச்சு வர போறா. குருவாங்குரு பெரிய குரு கொஞ்சோடு வேறு கேட்டே கொடுக்க மாட்டேன்ட்டான். இதை எடுத்துட்டு போய் சச்சோட இருப்பு நான் வைக்கணுமா? அதை வச்சு அவன் ஜல்ஜா பண்ணணுமா? குரு சச்சுவா வேணும் சச்சு. இவளை வச்சு உன்னை ஒரு வழி பண்றேன். வா இந்தா. ஆமா அவ பூவா கொடுக்கறான், நீனா வேற கொடுக்கற. உன் தலையெழுத்துடி குடி. வேறு வேலை செய்யுது. செய்யட்டும் செய்யட்டும். டே குரு நீ தொடங்கடா. ஐயோ இட்ஸ் a time for me. இந்நேரம் என் சிஷிய சச்சு கிட்ட எடுத்துட்டு போய் அந்த வேற கொடுத்திருப்பான். அவ அப்படியே ஃபீல் பண்ணி வேரோட புடுங்கிட்டு இங்க வருவா. she will come. அதுக்கப்புறம் சில்பான்சா
என்ன இன்னும் ஆளை காணோம்? ஒருவேளை ஆட்டோ கிட்ட கிடைக்கலையா? வேற வேலை செய்யாமையா போயிடும். She will come. வந்துட்டியம்மா. அடடே வாங்க சார், உட்காருங்க. சார், யூ ஆர் நோ ஃபிட் ஃபார் ஆபரேஷன். ஆனா நான் இமிடியேட்டா வச்சுக்க போறது இல்ல, ஏன்னா நான் ப்ரிப்பேர் இல்ல. பட் 5ஆம் தேதி ஆபரேஷன் வச்சுக்கலாம். அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் நான் பாத்துக்கிறேன். ஓகே? நீ எப்பவும் பேபியை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தா பேபி என்ன திரும்பி வந்துடவா போறா? என்னால அவளை மறக்கவே முடியல. நான் மட்டும் மறந்துட்டேனா என்னாலயும் மறக்க முடியல. நானும் உன்னை போலவே இருந்தா நமக்கு ஆறுதல் சொல்ல யார் இருக்காங்க? நமக்கு நாமே தான் ஆறுதல் சொல்லிக்கணும். அப்புறம் மியூசிக் ப்ரோக்ராம்க்கு ஒரு டிக்கெட் வச்சிருக்கேன், நீ அங்க போயிட்டு வா, நான் ஷாப்பிங் போயிட்டு வரேன். ஏய், நான் போனதுக்கு அப்புறமும் இப்படியா அழுதுட்டு இருந்தேன்? ஏ ராதா எப்போ சிரிச்சுட்டு இருக்கணும். வரட்டா? காளி கூட சாப்பிடலாமா? சாப்பிடலாமே, கொஞ்சம் இரு. டேய் அங்க பாரு, அந்த கொலகார ரமேஷ் மாதிரி இல்ல? மியூசிக்ல கடந்துக்குள்ள போயிட்டான். இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணலாமா? செய்தது பாவம் அது போதுமடி, காலம் இட்டது சாபம் என்னை வாழ்த்துதடி. துன்பத்தீயிலே ஒரு நெஞ்சம் வேகுதே, கொஞ்சம் கொஞ்சமாய் ஒரு ஜீவன் போகுதே. போகட்டும் போடி போ, காதல் செய்தது பாவம் அது போதுமடி, காலம் இட்டது சாபம் என்னை வாழ்த்துதடி. அது என் மீது தீயழித்தூம், எல்லாமும் நீ தந்த சாபம், அடி வேறென்ன நான் செய்த பாவம். காதல் என்னும் மாயம் செய்தாய், நெஞ்சம் எங்கும் காயம் செய்தாய். உன்னை சொல்லி குற்றம் இல்லை, எந்த நெஞ்சில் ஞானம் இல்லை. சித்தம் நோகுதே, விழிநத்தம் பாயுதே, என்னை பாரடி, என் கண்ணை பாரடி, உன்னைத்தான் பாடி வா. காதல் செய்தது பாவம் அது போதுமடி, காலம் இட்டது சாபம் என்னை வாட்டுதடி. கண்ணில்லை கண்ணே, இந்த பூமிக்கு வாயில்லை பெண்ணே.
கூடிக்கொண்டோம் இன்பம் கோடி தேடிக்கொண்டோம் காதல் பேச்சடி அது காத்தே போச்சடி பாடும் பாட்டிலே துதி மாறி போச்சடி போகட்டும் கோடி போ காதல் செய்தது பாவம் அது போதுமடி காலம் இட்டது சாபம் என்னை